வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 23 வேட்பாளர்கள் அடங்கிய அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. மீண்டும் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டி. சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று முதல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு. பாஜக ஜாடிக்கு ஏற்ற மூடியாக அதிமுக உள்ளது. பிரதமர் மோடியின் பேச்சால் மக்கள் பீதிக்கு உள்ளாகியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. உரிய ஆவணங்களுடன் 50,000க்கும் மேல் கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் அறிவுரை. சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் கண்காணிக்கப்படுவதாக அர்ச்சனா பட்நாயக் தகவல். சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி நெருங்கி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கியுள்ளது. பாஜகவிற்கு 27, பாமகவிற்கு 18 தொகுதிகள் மற்றும் அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பாக 297 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட எடப்பாடி தேர்தல் களத்தில் தீவிரமாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றுப்பயண விவரத்தை அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதில் இன்று சென்னை மயிலாப்பூரில் பிற்பகல் 3:30 மணிக்கு பிரச்சாரம் தொடங்குகிறார். மார்ச் 27ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூரில் மாலை 4 மணிக்கும், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மாலை 6 மணிக்கும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். 28ஆம் தேதி சென்னை ஆர்கே நகர் பகுதியில் மாலை 4 மணிக்கும், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மாலை 6 மணிக்கும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதேபோல 29ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் மாலை 4:30 மணிக்கும், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் மாலை 5:30 மணிக்கும் பிரச்சாரம் நடைபெற உள்ளது. 30ஆம் தேதி தென்காசி மாவட்டம் கீழநெல்லி பகுதியில் மாலை 4 மணிக்கும், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாலை 6 மணிக்கும் பிரச்சாரம் நடைபெற உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் மாலை 4 மணிக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் மாலை 6 மணிக்கும் சுற்றுப்பயணம் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 262 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. சட்டசபை தேர்தலின் போது ஒவ்வொரு கட்சியும் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளது. அந்தந்த கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் யார் யார் என்பதை ஒவ்வொரு கட்சியும் அறிவிக்கும்படி தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதன்படி நாம் தமிழர் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் உட்பட 40 பெயர்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் பெயரை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஜி.கே. வாசன் உட்பட 16 நட்சத்திர பேச்சாளர்களின் பெயர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி. ராஜா, வீரபாண்டியன், முத்தரசன் உட்பட 40 பெயர்கள், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வி.கே. சசிகலா உள்ளிட்ட 20 பெயர்கள் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டன. அவர்களின் பெயர்கள் உட்பட மற்ற கட்சிகளையும் சேர்த்து இதுவரை மொத்தம் 262 பேரை நட்சத்திர பேச்சாளர்களாக அங்கீகரித்து இந்திய தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. மேலும் பல கட்சிகளும் தங்கள் தரப்பு நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து வருகின்றன. பாஜக ஜாடிக்கு ஏற்ற மூடியாக அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் கோவிட் காலத்தை போல என பிரதமர் மோடி பேசியதால் ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்கள் மேலும் பீதிக்கு உள்ளாகியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து தீர்வு காண வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு இதிலிருந்து செய்திகளை திசை திருப்புவதற்காகவே தொகுதி மறுவரையறை திரைக்கதையை தற்போது கையில் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஜாடிக்கு ஏற்ற மூடியாக மக்கள் பிரச்சனையை மறந்தும் பேச மாட்டோம் என தங்களுக்கு தாங்களே வாய்ப்போட்டு போட்டுக் கொண்டுள்ள அதிமுகவோ மாநில அரசு என்ன செய்கிறது என கேட்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். சிலிண்டர் வழங்குவதும் வெளியுறவு கொள்கையும் மாநில அரசின் கையிலா இருக்கிறது என கேள்வி எழுப்பிய அவர், மாநில அரசு தன்னால் இயன்ற அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். விரிவான செய்திகள்.
சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 23ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இதனால் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்வில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. மற்றொரு புறம் அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 23 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக தலைமை இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடி தொகுதியில் களம் காண்கிறார். வேப்படஹள்ளி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியும், திண்டுக்கல் தொகுதியில் முன்னாள் திண்டுக்கல் சீனிவாசனும், நத்தம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும், தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் போட்டியிடுகின்றனர். குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பாலக்கோடு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், நன்னிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் போட்டியிடுகின்றனர். வேதாரண்யம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் OS மணியன், விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மருத்துவர் C விஜயபாஸ்கர், கோவில்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் போட்டியிடுகிறார்கள். அதேபோல சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயல் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், கலசப்பாக்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா, பவானி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன், ஜோலார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அரியலூர் தொகுதியில் தாமரை ராஜேந்திரன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ காரணத்திற்கு மக்கள் பணம் கொண்டு சென்றால் வாட்ஸ்அப் ஆதாரம் போதுமானது என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கையேடு 2026 தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். இந்த கையேட்டில் தமிழகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் குறித்தான அனைத்து விவரங்களும் விரிவாக இடம்பெற்றுள்ளது. அப்போது பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், மருத்துவ காரணத்திற்காக பொதுமக்கள் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் சென்றால் அதற்கான ஆதாரத்தை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளம் வழியாக கூட காண்பித்து பணத்தை எடுத்துச் செல்லலாம் என தெரிவித்தார். வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் 50,000க்கும் மேல் பணம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கோரிக்கை குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பிரச்சாரம், வெறுப்பு பேச்சுகள் சைபர் காவல்துறையின் மூலம் கண்காணிக்க பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், பொதுமக்களை தொந்தரவு செய்யக்கூடாது என பறக்கும் படையினருக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன் இரட்டை இலக்கில் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. திமுக கூட்டணியில் முதல் முறையாக இணைந்துள்ள தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக அதிக தொகுதிகளை பெற்ற கட்சியாக தேமுதிக உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றிருப்பதாக கூறினார். விரைவில் 10 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற விவரமும் வெளியிடுவதாக கூறினார். எங்களது நாங்க சொல்றோம், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவங்க சொல்லணும், அது மாதிரி கூட்டணியை சேர்ந்தவங்க அவங்கவுங்க சொல்வாங்க. எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நான் வந்து 1ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். அது நீங்க நாங்க எங்களுக்கு சொல்றோம், மற்றதை அவங்க தான் சொல்லணும். அவர்களுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லக்கூடாது. முழுவதும் சொன்னோன்னு சரி திமுக கூட்டணி எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல பண்றீங்க. அதுதாங்க இப்போ நாங்க வந்து எங்க தேமுதிகவின் நிலைப்பாடை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்கவுங்க கட்சியின் நிலைப்பாடு வந்து அவங்க தான் சொல்லணும். அதை பற்றி நான் பேசுறது சரியா இருக்காது. அதனால நிச்சயமாக 1ஆம் தேதி தேமுதிக சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் 10 தொகுதிகளிலும் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இப்போதான் சொன்னல,
அவருடைய ஏற்கனவே எம்பி தொகுதியில் அவர் போட்டிட்டு இருக்காரு. அந்த தொகுதியும் உத்தேச பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது, விருதுநகர் தொகுதி. அதனால் நாளையும் நாளை மறுநாளும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் யார் யாருக்கு எந்த தொகுதிகள் இறுதி செய்யப்படுகிறதோ அதற்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். அமெரிக்கா குழப்பத்தின் உச்சத்தில் இருப்பதாக ஈரான் ராணுவம் விமர்சனம் செய்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் நடத்தி வருவது 4வது வாரத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக ஈரான் தனது ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி கச்சா எண்ணெய், கேஸ் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வருகிறது. இது டிரம்புக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்துள்ளது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று டிரம்ப் 48 மணி நேரம் கெடு விதித்தார். ஆனால் ஈரான் இதற்கு அடிபணியாமல் தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து டிரம்ப் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்கள் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். மேலும் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை ஈரானுடன் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதனால் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதை ஈரான் முற்றிலுமாக மறுத்தது. அமெரிக்கா ஈரான் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று அந்த நாடு அறிவித்தது. இது பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. நேற்றைய தினமும் ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருவதாக ஈரான் ராணுவம் விமர்சனம் செய்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் ஒப்பந்தம் செய்ய முன்வந்துள்ளதாக டிரம்ப் கூறிய நிலையில் அமெரிக்கா தனது உள்நாட்டு குழப்பத்தின் உச்சத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடப் போவதில்லை என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் நேரடியாக போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்தார். திமுக ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் என்பதை தான் எடுத்திருக்கும் முடிவு என்று கூறினார். வெளியிலிருந்து திமுகவிற்கு அழுத்தமாக ஆதரவு கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்த கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு சிட்டிசனாகவும் ஒரு கட்சியின் தலைவனாகவும் நான் அவரிடத்தில் அதை சொல்லுவேன். முடிவு என்னன்னா, நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்போவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி, அது நீங்கள் எப்படி வேணால் யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை இங்கே உறுதியாக. நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. கற்புக்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் நார்கள். நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்லை. அதனால என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களா புரிஞ்சுக்கணும், நீங்க தானே போய் சொல்லணும். நீங்க சொல்லும் போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டா அது கவலைக்கிடமாயிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டா சந்தோஷமா ஆயிடும். கண்டிப்பா எங்க கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெருமரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன். உடல்நலக்குறைவு காரணமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சோனியா காந்திக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சோனியா காந்தியின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கண்காணித்து வரும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சோனியா காந்தி உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இளம் பெண்ணை கத்தியால் தாக்கிய பள்ளி மாணவனை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அசோக் நகரைச் சேர்ந்தவர் லட்சுமிபதி.
இவரது மகன் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். லட்சுமிபதியும் இவரது நண்பர் சரவணன் என்பவரும் தனியார் ஏஜென்ட் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் லட்சுமிபதி மகன் கடந்த சில நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இதுகுறித்து சரவணன் மனைவி சத்யா அவருக்கு அறிவுரை வழங்கி பள்ளிக்கு செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர் சரவணன் வீட்டிற்கு சென்று தனியாக இருந்த சத்யாவை மிரட்டி அங்கிருந்த கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளார். சத்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வரவே மாணவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதுகுறித்து அரக்கோணம் டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் சத்யாவை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பள்ளி மாணவனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. திருப்பத்தூரில் மகளிர் திட்டம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு கோலம் போடப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சிவசவுந்தரவள்ளி தலைமையில் அதிகாரிகளுடன் இந்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து எனது ஓட்டு எனது உரிமை என காய்கறி மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இடத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். வேலூர் அருகே தனியார் பேருந்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 14 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 17 சவரன் தங்க நகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்குன்றம் பேருந்து நிறுத்தத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் பழமனேரியிலிருந்து குடியாத்தம் நோக்கி வந்த தனியார் பயணிகள் பேருந்தை சோதனை செய்தனர். அதில் பழமனேரி பகுதியைச் சேர்ந்த சீனிவாசலு என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 14,28,330 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 17 சவரன் தங்க நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் பணத்தை கேவிக்குப்பம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பான விசாரணையில் பிடிப்பட்ட பணம் மற்றும் நகை பழமனேரியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளருடையது என்றும் ஆர்டர் கொடுத்த நகையை வழங்க வந்தபோது பிடிப்பட்டதாக கூறப்படுகிறது. 10 லட்சத்திற்கும் மேல் உள்ளதால் நகை மற்றும் பணத்தை வேலூர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மணல் சிற்பம் அமைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பழவேற்காடு கடற்கரையில் மணல் சிற்பம் அமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. எனது இந்தியா எனது வாக்கு எனது உரிமை எனது வாக்கு அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்னும் பிரச்சாரங்களை மையப்படுத்தி நடைபெற்ற நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பலூன் பறக்கவிட்டு துவக்கி வைத்தார். வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மனித சங்கிலியும் ஊரக வளர்ச்சித்துறையினரின் ஊர்வலமும் நடைபெற்றது. பின்னர் கல்லூரி மாணவ மாணவியரின் பறையாட்டம் மற்றும் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகளும் பள்ளி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தமிழ்நாடு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 நபர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் கோலங்கள் நம்முடைய சுய உதவி குழுக்களால் கோலமிடப்பட்டது. அப்புறம் செல்ஃபி பூத்து, அப்புறம் ஹியூமன் செயின் மனித சங்கிலி 100% வாக்களிக்க வேண்டும், அனைவரும் எந்த ஒரு ஆட்படுதலும் இல்லாமல் சுயமாக வாக்களிக்க வேண்டும், சுத்தமாக வாக்களிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு இந்த மனித சங்கிலி, அப்புறம் நம்முடைய பரத கலைஞர்கள் மற்றும் நம்முடைய பள்ளி மாணவ மாணவியர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்மேஷன் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இது எதற்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு தேர்தல் தொடர்பாக என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் தேர்தல் நம்ம ரொம்ப முக்கியம், நம் வாக்களிப்பது ஏன் மிக முக்கியம், அது என் ஜனநாயகத்தோட மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறத மக்கள் உணரணும். இங்கே இருக்கிற அனைத்து மக்களும், முக்கியமாக மீனவர் சமுதாயம் சார்ந்த மக்கள் அனைவரும் எழுச்சியோடு வாக்குகளை செலுத்த வேண்டும். தங்களுக்கு சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமலும் அவர்களாக சுதந்திரமாக இந்த வாக்களிக்க வேண்டும், இருக்கிற அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து திட்டங்களும் செயல்படும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்ந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது முதல் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிந்து வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 350 ரூபாய் உயர்ந்து
13,600 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,800 ரூபாய் உயர்ந்து 1,08,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளி விலையும் இன்று உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற நரசிம்மர் சுவாமி, ஆஞ்சநேயர், அரங்கநாதர் கோயிலில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் சுவாமி, ஆஞ்சநேயர், அரங்கநாதர் கோவில்கள் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றம் நரசிம்மர் கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அன்ன வாகனத்தில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இதனையடுத்து உற்சவ மூர்த்திகள், சிம்ம வாகனம், கருட வாகனம், திருவீதி விழா வைபவம் நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 2ஆம் தேதி காலை நரசிம்மர் சுவாமி திருத்தேரோட்டம், பிற்பகல் அரங்கநாதர், ஆஞ்சநேயர் கோவில் தேரோட்டம் நடைபெறவுள்ளது. அருப்புக்கோட்டை ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனியில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர் பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோ பூஜை, லட்சுமி பூஜை போன்ற பல்வேறு வகையான பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகருக்கு பால், பழம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது கனரக லாரி மோதிய விபத்தில் வாலிபர் பலத்த காயமடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் முன்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் லூர்துசாமி. இவர் சித்தாமூர் கூட்டு சாலையில் மதுராந்தகம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த கனரக லாரி இவர் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனமும் வாகனத்தை ஓட்டி வந்த லூர்துசாமியும் லாரி டயரில் சிக்கிக் கொண்டார். பலத்த காயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளை வேறு தேதிக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்கும் 2 IPL கிரிக்கெட் போட்டிகளையும் வேறு தேதிகளுக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர் டி. பிரபாகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ஏப்ரல் 4 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளது. தேர்தல் நேரத்தில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டிகளை வேறு தேதிக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்கும் போட்டிகளை தேர்தல் முடிந்த பிறகு நடத்திக் கொள்ள IPL நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டால் போட்டியை காண வரும் ரசிகர்களுக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் போலீசாருக்கு ஏற்படும் என்றும் IPL போட்டிகளின் போது கிரிக்கெட் ரசிகர்கள் என்ற போர்வையில் மைதானத்திற்குள் தங்களது சின்னத்துடன் கட்சியினர் பிரச்சாரம் செய்வர் என்பதால் தேவையற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு போட்டிகளை நடத்திக் கொள்ளுமாறு போட்டி ஏற்பாட்டாளர்களை அறிவுறுத்த
தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 23 வேட்பாளர்கள் அடங்கிய அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. மீண்டும் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டி. சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று முதல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு. பாஜக ஜாடிக்கு ஏற்ற மோடியாக அதிமுக உள்ளது. பிரதமர் மோடியின் பேச்சால் மக்கள் பீதிக்கு உள்ளாகியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. உரிய ஆவணங்களுடன் 50,000க்கும் மேல் கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் அறிவுரை. சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் கண்காணிக்கப்படுவதாக அர்ச்சனா பட்நாயக் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.